இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் டிப்ஸ் தாங்க. செடிக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து தயாரிக்கலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நாம் அந்த ஊட்டச்சத்தை தயாரிக்கலாங்க. வாழைப்பழம் இதுக்கு தேவைங்க. வாழைப்பழம் நம்ம வேஸ்டாகி அழுகி தூக்கி போடுறோம்ல, அந்த கண்டிஷனில் இருக்கிற ஒரு வாழைப்பழம், 2 தேக்கரண்டி மரசாம்பல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் அல்லது தயிர் நல்லா புளிச்சது இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வெல்லம் பொடியாக இருக்கணும். இது கூடவே நம்ம 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கரைசலாக ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இதை ரெடி பண்ணினதை 24 ஹவர்ஸ் அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ண பாத்திரத்தில் மூடி வச்சுருங்க. ஸோ அதை நல்லா நொதிச்சு ஒரு நல்ல ஃபெர்டிலைசராக கிடச்சிருங்க. இந்த கரைசலை 24 மணி நேரம் கழித்து எடுத்து ரோஜா செடியோட வேரில் ஊற்றுனுங்க. இது ஒரு நல்ல ஊட்டச்சத்துக்குங்க ரோஜா செடிக்கு. இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் ஒரு தடவை வேரில் ஊற்றிட்டே இருங்க. ரெகுலராக உங்களுக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடச்சிட்டே இருக்குங்க. இந்த ஃபெர்டிலைசர்லேருந்து என்னென்ன சத்து அதுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம் மற்றும் நைட்ரஜன் இதெல்லாம் கிடைக்குதுங்க. ஸோ இதோட ஹெல்ப்னால் ரோஜா செடி நிறையா பூவை அதிகமாக கொடுக்கும், இலை உதறாமையும் இருக்குங்க. வாரம் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஎல்பி டிப்ஸ் சேனலில் சுலபமான முறையில் மாடித்தோட்டம் அமைத்தல், மாடித்தோட்டத்திற்கு தேவையான தரமான உரங்களை தயாரிப்பது எப்படி, அது மட்டும் இல்லைங்க குறைந்த செலவில் இயற்கை உரங்கள் தயாரிப்பது எப்படி போன்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.